33ஆம் சம் பார்க்குறோம். இதில் A ஈக்குவல் டு 3 1 -1 2 அப்படி மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இது வந்து எனில் A ஸ்கொயர் மைனஸ் 5A ப்ளஸ் A7 I2 ஈக்குவல் டு 0 அப்படி சொல்லி ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம கீழே ஒர்க் அவுட் பண்ணி ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். A ஸ்கொயருக்கு வந்து நம்ம வழக்கமாக யூஸ் பண்ண வேண்டியதான். அதாவது A வந்து இன்னொரு தடவை மல்டிபிள் பண்ணால் போதும். அதாவது 3 1 -1 2 இதை இன்னொரு தடவை மல்டிபிள் பண்ணால் A ஸ்கொயர் கிடச்சிரும். 3 1 -1 2 இதை மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்கும் பார்க்கலாம். 3 3 9 அப்படி கிடைக்கும். அப்புறம் வந்து என்ன கிடைக்கும் -1 × 1 வந்து ஓகே 1 × 1 வந்து -1 அப்படி கிடைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு இந்த டேர்மு, அப்புறமா செகண்டில் வந்து பண்ண வேண்டியது இந்த டேர்மும் பண்ணணும். ஏற்கனவே இதுக்கான வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். அதுக்கப்புறமா மூணாவது டேர்ம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் அப்புறமா இந்த டேர்மும் பண்ணணும். முதல்ல எழுதிக்கலாம். -3 -2 அப்படி கிடைக்கும். ஆக்சுவலாக வந்து அதாவது இந்த டேர்ம் அதாவது கலர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. இந்த டேர்மும் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த டேர்மும் பண்ணணும். அப்போ இந்த ஆன்சர் கிடைக்கும். அதுக்கடுத்து அதே மாதிரி அந்த பக்கம் பிளாக் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் வந்து நமக்கு என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும். 1 × 2 வந்து +2 கிடைக்கும். ஓகே இந்த பக்கம் வந்து இது பண்ணும்போது 1 × -1 வந்து -1, அப்புறம் 2 × 2 வந்து +4 அப்படி கிடைக்கும். ஓகே அதாவது இதுக்கும் கலர் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுங்கிறதுக்காக பர்பஸ்க்காக. அதாவது இந்த டேர்முக்கும் இந்த டேர்மும் பண்ணணும். அப்புறமா வந்து ஓகே 1 × 1 -1 ப்ளஸ் இங்கே வந்துருச்சு -1, அதாவது 1 × -1 இப்படி பண்ணணும். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து 2 × 2 இங்கே வந்துருச்சு ப்ளஸ்ஸு, அப்புறம் வந்து 1 × 1 -1 ஓகே அப்படி பண்ணணும். பண்ணியாச்சுன்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து என்ன கிடைக்கும் பாருங்கள். இது வந்து 9 -1 8, இது -5 கிடைக்கும். இந்த பக்கம் வந்து +5 கிடைக்கும். -3 அப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். இது என்னென்னா A ஸ்கொயர். ஓகே இப்போ இதுக்கு அடுத்து என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓகே சாரி +3 கிடைக்கும். -3 4ல் 1 போச்சுன்னா 3 +3. அடுத்து வந்து 5A கிடைக்கும். 5Aக்கு வந்து 5 × நம்ம டேர்மை போட்டு மல்டிபிள் பண்ணிடலாம். 3 1 -1 நம்பர் 2 ஓகே இது பண்ணிங்கன்னா உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 15 5 -5 இது வந்து 10 இப்படி ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து 7I2 போடணும். இப்போ நம்ம எடுத்து எழுதலாம் A ஸ்கொயர் -5A + 7I2 அப்படிங்கிறதுல இந்த கிடைச்ச வேல்யூ சொல்லுங்க. 8 5 -5 3 எனக்கு மைனஸ் இருக்கு உள்ள அப்ளை பண்ணும்போது 15 5 -5 இது வந்து 10 இது வந்து 7I2 4 மல்டிபிள் பண்ணணும். அதாவது I மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா 1 0 0 1ங்கிறத 7ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 7 0 0 7 கிடைக்கும். அப்போ வந்து இதை பண்ணணும் 7 0 0 7 இதுதான் I2 மேட்ரிக்ஸு. இது அப்ளை பண்ணும்போது உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணணும் அப்படின்னா இது மைனஸ் ஆகும். அப்போ எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் வரும்போது 8ல் 5 போச்சுன்னா அது வந்து ஆக்சுவலாக இது வந்து -7 கிடைக்கும். அப்புறம் வந்து இது 0 கிடைக்கும். அப்புறம் இதில் இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ இங்கே 0 ஆகிடும்.
இங்கே வந்து 7 கிடைக்கும், -7 கிடைக்கும். ப்ளஸ் 7007 அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் டு 0 ஆயிரும். therefore it is proved. hence proved. ஓகே, இதுதான் இதுக்குண்டான ஆன்சர்.